ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து விஜய் பார்வதி அண்ட் சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாங்க. நமக்கு ஷாக் ஆகுது. ஆனால் இப்போ வந்து ரம்யா பண்ணுறதும் தப்பு. எட்டப்பன் வேலை பார்க்குறாங்க. அதாவது அப்ரூவரம் வருவாங்களே, சார் நான் அந்த கேங் வெளியே வரேன் சார், ஒரு ரவுடி பெரிய குரூப்பாக வந்துச்சு வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் வந்து ஆஹா மாடிட்டா பிரச்சனை வரும், நம்ம அப்ரூவர் ஆகிட்டோன்னா நம்மளுக்கு ஹார்லிக்ஸ் பூஸ்ட்லாம் கொடுப்பாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்தெல்லாம் பார்ப்பீங்களே, அந்த மாதிரி வந்து இப்போ வந்து அப்ரூவர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த டீம் வந்து வச்சு செய்கிறாங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வெளியே போங்க, உங்களுக்கு தெரியும், போய் பார்ப்பீங்களா டிவியை அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு யார் வெளியே போய் உட்காந்து பார்க்குறதால அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அவங்க சொல்கிறாங்க வெளியே போய் பாருங்கள். என் கூட இருக்கும்போது பார்வதியை பற்றி, வாட்டர்மெலன் பற்றி, கானாவனை பற்றி, சாண்ட்ரா பற்றி, பிரஜனை பற்றி எல்லாரை பற்றி பேசியிருக்காங்க. என்னென்ன பேசியிருக்காங்க பாருங்கள். இவங்க இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்களே, இவங்க என்னென்ன பேசியிருக்காங்கன்றதை பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு என்ன ஆகும்? எவ்வளோ பேசியிருக்காங்க வாட்டர்மெலனை பற்றி, விஜய் பார்வதி பற்றி எவ்வளோ பேசியிருக்காங்க. எப்படி தைரியமாக இவங்களுக்கு பேச தெரில, இஷ்டத்துக்கு அடித்து விடுறது. அந்த கேங்கை வந்து இப்போதைக்கு அவங்க முன்னாடி வந்துட்டு மட்டமாக காமிக்கணும். ஏன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரம்யாவுக்கு ஆதரவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறது? இப்போ நம்ம கூட இருக்கவங்கள ஐஸ் வைக்கணும். நம்ம வேறு வந்து விஜய் பார்வதிக்கு எதிராக சாட்சி வேறு சொல்லிட்டோம். நம்மளுக்கு இத்தனைக்கு தெரியும் அந்த பொண்ணு எதுக்காக நம்மக்கிட்ட சொல்லிச்சு, பொசசிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் சொல்லியிருக்கு. ஆனால் அதை வேறு நம்ம கடுப்புன்னு வேறு சொல்லிட்டோம். அதை வேறு பாயிண்ட்டாக வேறு எடுத்து ஜட்ஜி வந்து பேசிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? சரி ஐஸ் வைப்போம். ஐஸ் வைக்கணும்னா அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்களே இவங்ககிட்ட வந்துட்டு போட்டு கொடுத்தா தான் நம்மளால் இது பண்ண முடியும். அப்போ நம்ம போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போய் பாருங்கள், உங்களுக்கே புரியுமா? கண்டிப்பாக புரியும், உங்களை பற்றியும் புரியுன்றதா. அப்போ வந்துட்டு விஜய் பார்வதி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க கனியோட பற்றி. என்னென்னா, அவங்க வந்த புதுசுலேயே சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்துட்டு பிராண்டுன்ற விஷயமே பிடிக்காது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டை தான் பார்ப்பாங்க. டிஷர்ட்டை விட அந்த லேபிளை பார்ப்பாங்க, விலையை பார்ப்பாங்க. எனக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு ஒரு 250 ரூபா டிஷர்ட், அதுலேயே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறத போட்டு இப்போ இது போட்டுருக்கும் பார்த்தீங்கன்னா இது 300 ரூபாய் அவ்வளோதான். அதுக்கு மேலே போட்டால் ஜூ இவ்வளவா அப்படின்ற மாதிரி மைண்டு போகுது. ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பிராண்டாக வாங்குவாங்க. அதை வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஓட்டுவாங்க. நம்ம இந்த மாதிரி வாங்குவோம், 6-7 மாதம் ஓட்டிட்டு பிச்சு போட்டு திரும்பி ஒன்று வாங்கிடுவோம். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பேசினவங்க திடீர்னு வந்துட்டு போன வாரம் நம்ம பேசியிருக்காங்க, எஃப்ஜே சம்திங் ஏதோ செருப்பு கருப்பு ஏதோ போட்டு பார்ப்பொழுது இது அந்த பிராண்டு தானே சொல்லிட்டு இவங்களோட செருப்பையும் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு பெரிய பிராண்ட் நேம் சொல்கிறாங்க, அவ்வளோ வேலைன்னு. அப்போ விஜய் படத்துக்கு டவுட் வருது. ஏன் அப்போ போன வாரத்துக்கு முந்தின வாரம் எனக்கு பிராண்டுன்ற விஷயமே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி பிராண்டு நான் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி பிராண்டுன்னு சொல்கிறாங்கன்னா எங்கேயோ இடிக்குது அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு விஷயத்தை வந்து சாப்பிட்றாங்க. கரெக்ட் தானே? அப்போது ஏதோ ஒரு சம்திங் ட்ராமா போடுறாங்கன்றது நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ கனியை பற்றி அவங்க அனலைசிஸ் பண்ணுற விஷயங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வெஸ்டல் வாஷ் பண்ணும்போது அதேமாதிரி பாலிடிக்ஸ் பற்றி சம்திங் ஏதோ பேசியிருப்பாங்க பொழுது அந்த நேரத்தில் இவங்க ஓடுறாங்களாம். ஸோ ஏதோ ஒன்று சம்திங் இருக்குது, கனி நல்லா பக்காவாக ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க. இவங்க மட்டும் இல்லை, ஏன் விக்ரம் பண்ணலையா ட்ராமா ஒரு 5 வாரம்? நம்மள என்ன நினச்சோம்? இப்போ அவங்க இப்போ அந்த பையனை போட்டு என்னென்ன பண்ணுறாங்க, முடியாமல் அழுகுறாருங்க அப்படின்னு. இப்போது அவர் பேச்சால் நிறைய பேர் அழுதுட்டுருக்காங்க. எப்படி ஒரு அதாவது ஸ்டார்டிங் வந்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி, அப்புறம் அவரோட பலத்தை காமிக்கிறாரு, அதுக்கப்புறம் இப்போ அமிக்க வாசிக்கிறார். நல்லா பாருங்கள், அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜி பயங்கரமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு விக்ரம் வந்து நல்ல கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. விஜய் பார்வதியை பக்கத்தில் இருக்கும்போது புகழ்ந்து பேசுகிறது, இல்லாத நேரத்தில் இகழ்ந்து பேசுகிறது, நல்ல கலாய்ச்சி பேசுகிற விஷயங்களை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கனியோட கேம் இப்போ பாருங்களேன், இப்போ வந்து விக்ரமும் சரி கனியும் சரி கிட்ட நெருங்கிறதே கிடையாது விஜய் பார்வதி கிட்ட. ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் முன்னால் எப்படி சொல்லுவாங்க, இப்போலாம் பாருங்கள் ரம்யா பக்கம் போயிட்டாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.